வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நேத்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துல நேத்து காலையில புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இருக்கார் இல்லையா அவரை சினிமா ஆக்டர் அப்படின்னும் சொல்லலாம் அரசியல்வாதி அப்படின்னும் சொல்லலாம் ஒருபடி மேல போய் உண்மையை சொல்லணும் அப்படின்னா கொடைவள்ளல் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே அவரை சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சத்யராஜ் பல மேடைகள் அந்த விஷயம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு சினிமாவில் சம்பாரிச்ச எல்லாத்தையுமே மக்களுக்கு அள்ளி கொடுத்தது அப்படின்றது எம்ஜிஆர் ஆனா எங்க எல்லாத்துக்கும் அதை சொல்லி கொடுத்தது வந்துட்டு விஜயகாந்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா பல வழிகளில் பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்களுக்கு வாரி அரைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில விஷயங்களை சொன்னோம் அப்படின்னா ஈரோட்லயா இருந்தாலும் சரி இல்லை சாலி கிராமம் இருக்கு இல்லையா அங்கேயா இருந்தாலும் சரி பொதுமக்களுக்காக இலவசமா மருத்துவமனை அப்படின்றத கட்டி தந்திருக்காரு அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு மருத்துவ சிகிச்சை முகாம்களா இருந்தாலும் சரி மடிக்கணினின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ கணினி பயிற்சி மையங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி அந்த காலத்துல பாலிடிக்ஸ்குள்ள வரதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா பல வழிகளில் மக்களுக்கு சேவை அப்படின்றது பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா சினிமாக்குள்ள வந்துட்டு நம்மளே கஷ்டப்பட்டு தான் உள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்புறமா சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு உள்ள வரக்கூடிய யாருமே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா என் ஆஃபீஸுக்கு யார் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னாலும் அவங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக சினிமாவில் வாய்ப்பு தேடி வரக்கூடிய எல்லாருமே விஜயகாந்த் சார் ஆஃபீஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் வருவாங்களாம் அந்த மாதிரியான ஒரு கொடைவள்ளல் தான் பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ விஜயகாந்த் அவருடைய கேரியரில் அவர் வாய்ப்பு வழங்கின டேரக்டர்ஸ் எக்கச்சக்கமான டேரக்டர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு முன்னணி இயக்குநர்களாகவும் இருக்காங்க அதே மாதிரி பல நடிகர்களுக்கும் வாய்ப்பு அப்படின்றத வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் எக்ஸாம்பிளாக சொன்னோம் அப்படின்னா பொன்னம்பலம் இருக்கார் இல்லையா பொன்னம்பலம் அவர்களுக்கு முக்கியமான வாய்ப்புகளை வாங்கி கொடுத்தா இருந்தாலும் சரி ஹிந்தி நடிகர் ஷோனு ஷூட்டாக இருந்தாலும் சரி இன்னொரு பக்கத்தில் மன்சூர் அலிகான் நெப்போலியன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நடிகர்களுக்கு வந்து வாய்ப்பு அப்படின்றத வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்கள எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இன்னை வரைக்குமே நான் கேப்டன் இருக்கார் இல்லையா கேப்டன் செஞ்ச உதவியை மறக்க மாட்டேன் கேப்டன் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த லைஃபே இல்லை அப்படின்னு சொல்லி பல இடங்களில் நினைவு கூர்ந்திருக்காங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எல்லா மேடைகள்லையுமே சொல்லியிருக்காங்க பட் அவரால் இவ்வளோ பெரிய ஹைட் அப்படின்றதுக்கு வந்தவர் பார்த்தோம் அப்படின்னா வடிவேலு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டாக அவர் அப்போ காமெடி ஆர்டிஸ்ட் கூட கிடையாது ஒரு ஆர்டிஸ்டாக சினிமாக்குள்ளே வராரு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியான ரோல் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் அவர் அந்த காலகட்டத்தில் உள்ள வந்தப்போ பார்த்தோம் அப்படின்னா ராஜ்கிரண் இருக்கார் இல்லையா அவருக்கு தான் அவருக்கான வாய்ப்பு அப்படின்றத வடிவேலுக்கான வாய்ப்பு அப்படின்றத உருவாக்கி தராரு ஸோ சின்ன கவுண்டர் அப்படின்ற படத்தில் அவர் நடிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா செந்தில் கவுண்டமணி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அன்பீட்டபிள் காம்போ அப்படின்னு தான் சொல்லணும் பீக்கினுடைய உச்சத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா செந்திலாக இருந்தாலும் சரி கவுண்டமணியாக இருந்தாலும் சரி இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த டியோ இருந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா வடிவேலுமே இருக்காரு ஸோ அப்படி இருந்த வடிவேலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் கூப்பிட்டு கவுண்டமணி தூக்கி போட்டு மிதிச்சாரு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க கவுண்டமணியுடைய கேரக்டர் வைஸே அதுதான் அவரை மிதிச்சதோட மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஷூட்டிங்கில் அவரை மிதிக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டு ஸோ அந்த ஷாட்லையுமே பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ஷூட்டிங்க்கு வருவியா அப்படின்னு சொல்லி தான் எட்டி மிதிச்சாரு டேரக்டர் கிட்டேயுமே பார்த்தோம் அப்படின்னா டேரக்டாகவே போயிட்டு இவனுக்குலாம் எங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்படி இருந்த வடிவேலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 250 ரூபா தான் அப்போ வந்துட்டு சினிமாவில் சம்பளம் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு ஸோ அந்த வடிவேலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மெலிஞ்ச தேகம் கருகருன்னு இருப்பாரு ரொம்பவே பார்த்தோம்னா உடம்பெல்லாம் ஒட்டி போயிருக்கும் ஸோ அந்த சின்ன கவுண்டர் படத்தில் அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கவுண்டமணி சொன்னதுக்கு அப்புறமா கூட ஏன்னா இப்படி சொல்றீங்க இருந்துட்டு போட்டுன வளர்ற பையனை அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட இருக்கிற மாதிரி தனக்கு கொடை பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வடிவேலுக்கு கொடுக்குறாரு வடிவேலுக்கு கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அன்னைக்கு ட்ரெஸ் எடுத்தும் கொடுக்குறாரு ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சினிமாவில் விஜயகாந்த் இருக்காங்க இல்லையா விஜயகாந்தா இருந்தாலும் சரி வடிவேலுவா இருந்தாலும் சரி இவங்க பக்கத்தில் இருந்த எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு அப்படின்றத கிரியேட் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா ரொம்ப பெரிய ஜாம்பவானா போனதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா தன்னை வளர்த்து விட்ட யாராயா இருந்தாலும் சரி இல்லை தான் கூட நடித்த சக ஆர்டிஸ்டியாக இருந்தாலும் சரி வடிவேல் வந்து மதிச்சதே இல்லை அப்படின்றதா வரலாறுனே சொல்லலாம் ஸோ வடிவேல் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய காமெடி ஜாம்பவான் தான் அதை யாருமே வந்துட்டு இல்லை அப்படின்னா சொல்ல கிடையாது வடிவேலுடைய காமெடி அப்படின்றத பீட் பண்ணுறதுக்குலாம் இன்னொருத்தர் வந்துட்டு பிறந்துதான் வரணும் பட் ஒரு மனுஷனா வடிவேல் ஜெயிச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா தன்னை முதல்ல சினிமாக்குள்ளே வந்து நுழைச்சி விட்ட ராஜ்கிரணியாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி செந்தில் கவுண்டமணி இருந்த படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் இல்லை அந்த பையன் இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த விஜயகாந்தியாக இருந்தாலும் சரி அவர் மட்டும்தான் ஒரு காமெடி தனியாக பண்ணுவாரான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவருக்குன்னு சொல்லி ஒரு கேங் இருக்கும் விவேக்குன்னு ஒரு சொல்லி கேங் இருக்கும் ஸோ விவேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கேங்கை ட்ரீட் பண்ணதில் ஒரு 10% கூட ஒரு 1% கூட பார்த்தோம் அப்படின்னா வடிவேல் அவங்களுடைய கேங்கை ட்ரீட் பண்ணதில்லை அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ அல்வா வாசா இருந்தாலும் சரி இல்லை சாரப்பாம்பு சுப்புராஜா இருந்தாலும் சரி இப்போ ரீசெண்டாக இருந்து போன போண்டாமணியாக இருந்தாலும் சரி இவங்க யார்கிட்ட கேட்டாலுமே இவங்களுமே பல பேட்டிகள்லையுமே சொல்லியிருக்காங்க
நாங்கள் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தனியாக வந்துட்டு நாங்கள் காமெடி பண்ண ஆரம்பிக்கல. இவர் கூடயே இருந்துட்டோம். எப்படி வெளியே போய் காமெடி பண்ணுறதுன்னு சொல்லி இவர் கூடயே இருந்தது தான் தப்பு. அதனால எங்களால் சம்பாதிக்கவும் முடியாமல் போச்சு. எங்களுக்குன்னு ஒரு பேர் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன விஷயம் வந்துட்டு ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தன்னை வளர்த்து விட்ட ஒருத்தர் இன்னைக்கு கிடையாது. கிட்டத்தட்ட 71 வயசில் பார்த்தோம் அப்படின்னா அவர் இறந்து போயிட்டாரு. தமிழ்நாடே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணீர் விட்டு கதறல அப்படின்னாலும், உள்ள நமக்கு தெரிஞ்ச நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம வீட்டில் ஒரு துக்கம் நடந்த மாதிரியான உணர்வு அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு. விஜயகாந்தை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே ஒரு குடிச்சதுனால தான்ப்பா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர, யாருமே விஜயகாந்த் கெட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இறந்து போறதுக்கு முந்தின நாள் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப் அப்படின்றது பண்ணிட்டு சாகுறாரு. போண்டாமணியுடைய ஃபேமிலி இருக்கு இல்லையா? ஸோ போண்டாமணியுடைய ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா அவர் இறந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் திக்கு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கும்போது கூட விஜயகாந்த் சார்பாக 1 லட்சம் ரூபா அப்படின்றது நிதியுதவி வழங்கப்படுது. ஸோ நான் வந்து சினிமாவில் கஷ்டப்பட்டேன், இனி சினிமாக்குள்ளே வரவங்க கஷ்டப்படக்கூடாது. நான் என்ன சாப்பிட்றேனோ அதுதான் சினிமாவில் இருக்க எல்லாருமே சாப்பிட்ணும். நான் எப்படி போயிட்டு ப்ரொடியூசர்கிட்ட வந்துட்டு நான் எப்படி பேசுறது, எனக்கு வந்து எப்படி வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்னு தெரியாமல் நிறைய கஷ்டப்பட்டேன். அதனால என்கிட்ட வாய்ப்புன்னு கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, சக கலைஞர்களாக இருந்தாலும் சரி, மதிச்ச ஒரு மனுஷன் அப்படி இறந்து போய் கிடக்கிறாரு. சாரையாக பார்த்தோம் அப்படின்னா படையெடுத்து போகிறாங்க தமிழ் திரையுலகமே அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜயகுமார் இருக்கார் இல்லையா, அவருக்கு முந்தின பீரியட் ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜயகுமாரில் ஆரம்பித்து இப்போ இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி வரைக்கும் எல்லாருமே போய் பார்க்குறாங்க அப்படின்னாலும், பல படங்களில் ஒன்றா நடித்து நம்மளை இந்த தூரத்துக்கு கூட்டு வந்திருக்காரு இல்லையா, கூட்டு வந்தவர் இறந்து போய் கிடக்காரு. அவரை பார்க்க கூட வடிவேலு வரல அப்படின்றதான் பார்த்தோம்னா, நன்றி கெட்ட வடிவேலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வடிவேலுவை சராமரியாக தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வடிவேலுடைய இந்த பிஹேவியர் அப்படின்றத பார்த்தோம்னா ரொம்ப 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 கேவலமான ஒஸ்டான ஒரு பிஹேவியர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்குமே அவர் கூட நடித்த பல பேர் மறைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த வருஷத்தில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மனோபாலாவாக இருந்தாலும் சரி, இயக்குனர் கஜேந்திரனாக இருந்தாலும் சரி, இன்னும் ஒருபடி மேலே போய் அல்வாவாஸ் இருக்கார் இல்லையா, அவராக இருந்தாலும் சரி, போண்டாமணியாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி தன்னோட நடித்த தன்னோட சக கலைஞர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்றத கூட போய் பார்க்க முடியல அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இது கூட சரி ஓகேப்பா, என்னமோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் தாங்க அவங்கள வாழ வச்சேன், அவங்க என்ன வாழ வைக்கலாம், நான் போய் பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, அதுவுமே தப்பான விஷயம் தான். பட் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் கூட ஒரு அளவுக்கு அக்செப்டபிள். ஆனால் நம்மளை ஒரு படத்திலே நடிக்கக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல நம்மளை நடிக்க வச்சதோட மட்டும் இல்லாமல் வடிவேலுடைய க்ரோத் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சின்ன கவுண்டர் படத்தில் விஜயகாந்த் இருக்கார் இல்லையா, விஜயகாந்துக்கு கொடை பிடிச்சவர். அதுக்கப்புறமா அவருடைய க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குன்னா, விஜயகாந்த் அவருடைய வீடு இருக்கக்கூடிய அதே ஏரியாவில் அவருக்கு ஆப்போசிட்டான வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு க்ரோத் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு வந்து நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் தான் அப்படின்றத ஒரு நிமிஷமாக நினச்சி பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஓப்பனாக சொல்ல போனோம் பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த் விசஸ் வடிவேலு அப்படின்ற பிரச்சனை இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. நிறைய விதமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளை சொல்லுவாங்க. ஸோ ஒரு டெத் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த் அவருடைய வீட்டு சைடில் நடந்துருச்சு. அதுக்காக கார்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வடிவேலு அவர் வாசல்ல விடப்பட்டிருந்துச்சு. அதை எடுக்க சொன்ன தகராறுல வடிவேல வீடு புகுந்து அடிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொரு பக்கத்துல 23ஆம் புலிகேசி இருக்கு இல்லையா, அப்ப அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா வடிவேலு எக்கச்சக்கமான குடைச்செல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் இயக்குனர், தயாரிப்பாளர் இவங்களுக்குலாம். அந்த நேரத்துல வந்துட்டு விஜயகாந்த் தான் பார்த்தோம்னா நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்ததுனால இந்த படத்துல நடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு ரொம்ப பெரிய இழுக்கா போயிருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த இஷ்யூக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த் அவர்களை பல மேடைகள்ல சராமாரியா நம்ம வடிவேலு கேவலப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இவர் அவ்வளோ கேவலப்படுத்தும் போதுமே பார்த்தோம் அப்படின்னா திருப்பி பதிலுக்கு விஜயகாந்த் கண்ணை காமிச்சிருந்தாருன்னா வடிவேலு இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிருக்கும். ஆனால் ஒரு வார்த்தை கூட வடிவேலுவை பற்றி அவர் தப்பாக பேசினதும் இல்லை, இன்னொன்று அவர் மேலே ஆட்களை ஏவுனதுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் கண்ணை காமிச்சிருந்தாரு அப்படின்னா வடிவேலு இருக்கிற இடம் தெரியாமல் போகிற அளவுக்கு அன்னைக்கு அவர் பீக்கில் இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு மனுஷன் இறந்து போனதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரமணா படத்தில் இந்த டைலாக் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா குழந்தைகள் அழுகுறாங்க அப்படின்னா அவன் வந்து நல்ல அப்பாவா இருந்திருக்கான், மனைவி அழுகுறா அப்படின்னா வந்துட்டு நல்ல கணவனா இருந்திருப்பா, ஒரு ஊரே அழுகுது அப்படின்னா நல்ல தலைவனா இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த மனுஷனுக்காக ஒரு மாநிலமே அழுதுகிட்டு இருக்கு. ஸோ கட்டாயமா அவர் முதலமைச்சர் ஆகல அப்படின்னாலும் அவர் தலைவரா எது அது அதெல்லாம் தெரியாது, ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றதுக்காக எல்லாருமே தன்னோட குடும்பத்திலேருந்து ஒரு துக்கம் நடந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றத ஹார்ட் ஃபெல்ட்டாவே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பாரம் அப்படின்றது இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ
என்னை பொறுத்த வரைக்குமே வடிவேல் அவர்களுக்கு நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள், நான் என்ன ஒரு அட்வைஸ் மாதிரி தருவேன் அப்படின்னா, அவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் அவர் அளவுக்கு புகழ் படைச்சவனும் கிடையாது, அந்த வயசுலேயும் கிடையாது. பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இருந்த வரைக்கும் அந்த மனுஷனை கேவலப்படுத்தி பேசிட்டீங்க, கொச்சப்படுத்தி பேசிட்டீங்க. நீங்கள் செஞ்ச பாவத்தை அட்லீஸ்ட் கழுவணும், துடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அந்த மனுஷன் மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போய் முகத்தையாவது பார்த்துட்டு வந்திருங்க. அதுதான் உங்களை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டவர் அப்படின்னா உங்களுக்கு எல்லா பட வாய்ப்பையும் வாங்கி கொடுக்கல அப்படின்னாலும் அவரால் முடிஞ்ச உதவி அப்படின்றத உங்களுக்கு செஞ்சிருக்காரு. இவ்வளோ தூரம் நீங்கள் பேசியுமே கூட பார்த்தோம் அப்படின்னா, வடிவேலுவை மறுபடியும் நடிக்க சொல்லுங்க, அவர் பிறவி கலைஞன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெருந்தன்மையான மனசு அப்படின்றதையும் வச்சிருந்த ஒரு மனுஷன் தான் அவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்குமே மனசாட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் போகிறனாலும் பரவாயில்ல, இனிமேலாவது உங்கள் கூட நடித்தவங்க இனிமேல் இல்லை, இனிமேல் அவங்கள பார்க்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனாக நீங்கள் போய் பணம் காசு கொடுக்கணும் அப்படின்லாம் தேவையே கிடையாது. ஒரு மரியாதைக்காவது போய் நின்றுட்டு வந்துடுங்க. இவ்வளோ நாள் பார்த்தோம் அப்படின்னா உங்களை காமெடினா பல காமெடிகளில் பார்த்து நாங்கள் சிரிச்சிருக்கோம். ஆனால் ஒரு சக மனுஷனாக உங்கள் மேலே வெறுப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு நீங்களே தான் உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வடிவேலு பற்றியும் வடிவேலுடைய பிஹேவியர் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.